5 வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டுட்டு கோட்டைபுரத்துக்கு போனீங்கல்ல, இப்போ 5 வருஷம் கழிச்சு உங்களை பார்க்கறதுக்காக நான் வந்துகிட்டே இருக்கேங்க. மேடம், கோட்டைபுரம் வந்துட்டு. கோட்டைபுரம் வந்துருச்சா? அப்ப வாங்க எல்லாரும் இறங்கி போவோம். சரிங்க மேடம். மேடம், இந்தாங்க நம்ம அரசர் கொடுத்த தங்க காசுகள். ஐயா, நாம இந்த கேட் வழியா தான் உள்ள போகணும்னு நினைக்கேன். ஆமா ஆமா, சரியா சொன்னியா அலெக்ஸ், இந்த வழியா தான் போகணும். நம்ம அரசர் தான் பான் போடுறாவ. அரசே சொல்லுங்க அரசே. ஹலோ, என்ன கோட்டைபுரம் போய் சேர்ந்துட்டீங்களா? இதோ இந்த கோட்டைபுரம் நுழைவு வாயில் கேட்டுல தாயா நிக்கும். நல்லா கேட்டுக்கங்க, சிக்னல் இன்னும் கொஞ்ச தூரம் வரைக்கும் தான் இருக்கும். அது வரைக்கும் அங்க என்ன நடக்குதுங்கிறத நான் நேரடியா பார்க்கணும். வீடியோ கால ஆன் பண்ணு. உத்தரவு மகாராஜா. அரசே அரசே அரசே, நாங்க தெரிகிறோமா? தெரிகிறீர்கள். இப்போ எல்லாரும் நுழைவு வாயிலுக்குள்ள உள்ள போங்க. உத்தரவு அரசே. போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க. அப்படிதான், பயப்படாம தைரியமா முன்ன நோக்கி போங்க. அப்படிதான், போங்க போங்க. எதுக்கு நிக்கிறீங்க? காடுனா ஓனான் சத்தம் கேட்கதான் செய்யும். தைரியமா முன்ன நடந்து போங்க. சரிங்க அரசே. என்னது இது? ஒரு நிமிஷம், இத பிடிங்க. இந்த செயின் எங்க மாப்பிளையும் பொண்ணு ஸ்மைல் பண்ணுங்க. 3, 2, 1 ஸ்மைல். எசுகி, இந்தாங்க, உங்களுக்காக நான் கிஃப்டா வாங்கியிருக்கேன். அடரே, கோல்டு செயினா? பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குமா. எசுகி, இந்த செயினை உங்களுக்கு நான் பரிசா தரேன். வாவ், ரொம்ப அழகா இருக்கு மூச்சி. ரொம்ப தேங்க்ஸ் மூச்சி. இந்த செயின் எங்க கல்யாணத்துல எசுகிக்கு கிஃப்டா கொடுத்தது. என்ன ஆச்சு? யார் நின்னுட்டு இருக்கீங்க? அரசே, 5 வருஷத்துக்கு முன்னாடி கோட்டைபுரத்துக்கு போன நம்ம மூச்சியோட கணவர் கழுத்துல மாட்டி இருக்கிற கோல்டு செயின் கிடைச்சிருக்கு அரசே. இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமா? அந்த செயினை தலைய சுத்தி ஒரு மூலையில தூக்கி போட்டுட்டு முன்னாடி நடக்கிற வேலைய பாருங்க. எசுகி, இங்க பாருங்க மூச்சி, உங்க கணவர் கோட்டைபுரத்துக்கு போய் 5 வருஷம் ஆச்சு. இந்த மகா குளிரில சாப்பாடு தண்ணி சோறுன்னு எதுவும் இல்லாம யாராலையும் 5 வருஷம்லாம் இருந்துக்கிட முடியாதுமா. அதனால அந்த செயினை நம்ம அரசர் சொன்னபடியே தூக்கி போட்டுட்டு முன்னாடி நடக்கிற வேலைய பாருங்க. இல்ல, என் உள் மனசுல கண்டிப்பா எசுகி இங்கதான் எங்கேயோ இருக்காருன்னு தோணுது. அரசே, இந்த இடத்தில் திடீரென்று குளிர் அதிகமாக அடிக்கிறது. அச்சச்சோ, ரொம்ப குளிர் அடிக்குதா? ஆமா அரசே, இந்த குளிரிலேயே அப்படியே சில மாதிரி உறைஞ்சு போயிருவோன்னு நினைக்கிறேன். அட பாவமே, அப்ப நான் வேணா போர்வையை எடுத்துட்டு வரட்டுமா? சரி அரசே, வர்றப்போ தலைவாணியும் சேர்த்து கொண்டு வந்துருங்க. விளக்கெண்ணையா? எதுக்கு அரசே விளக்கெண்ணெய்? அடே குட்டி கண்ணா, இந்த காட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு, உனக்கு குளிர் அடிக்கிறது தான் ஒரு பிரச்சனையா? இங்கேயே இதே இடத்துல ரொம்ப நேரம் இருந்துட்டு இருந்தீன்னு வச்சுக்கங்க, அந்த காட்டை சுத்தி வர பேராசக்காரனான பிங்கு உங்களை பாத்துருவான்.
அவன்கிட்ட மாட்டாம சீக்கிரமா போய் அந்த அரண்மனையை தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க. சரிங்க அரசே. என்ன திடீர்னு பனி காத்தடிக்குது? அரசே, திடீரென்று இந்த பனிமலையில சூறாவளி காத்தடிக்குது. என்னது சூறாவளி காத்தா? அப்படின்னா பிங்கு வந்துட்டான். அட பாவிகளா, 5 அடி கூட எடுத்து வைக்கல, அதுக்குள்ள பிங்கு கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா? யாரும் ஒரு அடி கூட முன்ன எடுத்து வச்சிராதீங்க. கண்டிப்பா உங்க பின்னாடி தான் பிங்கு இருக்கும். பின்னாடியா? 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 ஹலோ ஹலோ, என்ன ஆனாலும் சரி, யாரும் ஒரு அடியும் அசைந்து முன்னாடி எடுத்து வச்சிராதீங்க. ஒரு அடி முன்ன எடுத்து வச்சீங்கன்னா பிங்கு உங்களை அழிச்சிரும். அரசே, இப்போ என்ன செய்ய? இங்க பாருங்க, நான் கொடுத்த அந்த தங்க காசுகளை ஒவ்வொரு தங்க காசுகளா பின்னாடி தூக்கி போட்டுக்கிட்டு ஒவ்வொரு அடியா எடுத்து வைங்க. அலெக்ஸ், உன்கிட்ட தான் தங்க காசு இருக்கு, சீக்கிரமா பின்னாடி தூக்கி போடு. தங்க காசை தூக்கி போடணுமா? அடே, என்னடா முழிச்சிட்டு இருக்கிய? சீக்கிரமா தங்க காசை தூக்கி போடுங்க. சரிங்க அரசே, இதோ இதோ தூக்கி போட்டுறேன். பிங்கு, தங்க காசை தூக்கி போட்டேன், எங்களை விட்டு. அரசே, வாய்ப்பே இல்ல. அரசே, அரசே, தங்க காசை பின்னாடி தூக்கி போட்டா பிங்கு நம்மள விட்டுறன்னு சொன்னியே, இப்ப என்ன நடந்திருக்கு? ஆமா, தங்க காசை பின்னாடி தூக்கி போட்டா பிங்கு விட்டுருன்னு சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? தங்க காசை தூக்கி போட்டு பிங்கு அவனை விடலனா அப்படின்னா அது தங்க காசே இல்லையா? மொட்டை, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. அது தங்க காசே இல்ல. என்னது? என்னது? அது தங்க காசே இல்லையா? என்னது? தங்க காசே இல்லையா? அப்படின்னா அது அந்த தங்க காசு டூப்ளிகேட்டா? எலை, ஒரு நாட்டோட மன்னரா இருந்துட்டு இப்படி களவாணி பயலா இருக்கியா? விடுடா கைய. ஒரு நாட்டோட அரசர் மேலயா கை வைக்கிற? அரசரா? நீ எல்லாம் என்னடா அரசரு? கையில குழந்தைய வச்சிட்டு இருக்கிற பொம்பளை பிள்ளைய கோட்டையபுரத்துக்கு அனுப்பிட்ட. கையில கொடுத்து விட்ட தங்க காசுகளும் டூப்ளிகேட்னு சொல்றியே, நீ எல்லாம் மோசமானவன். ஏய் மொட்டை, ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத. நான் கொடுத்த தங்க காசுகள்ல பாதி தான் டூப்ளிகேட், பாதி ஒரிஜினல் தான். அவைய தூக்கி போடுற தங்க காசு ஒரிஜினலா டூப்ளிகேட்டாங்கிறது அவையோட அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் இருக்கு. ஏய், மசன்னு நிக்காம அந்த தங்க காசை தூக்கி போடுங்க. இல்லனா இந்த பனியிலேயே ஐஸ் மாதிரி உறைஞ்சு போயிருவீங்க. தூக்கி போடுங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குதான்னு பாப்போம். மூச்சி, நீங்க தான் பின்னாடி இருக்கீங்க, நீங்க தான் அந்த தங்க காசை எடுத்து தூக்கி போடணும். பார்த்து 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 மசையாம மெல்ல அந்த தங்க காசுகளை எடுங்க. கை எட்டலையே. யாமட்டி வள்ளி, அம்மையும் பாட்டியும் ஏதோ ஸ்பெஷல் கெஸ்ட கூட்டு வரேன்னு சொன்னவள, யாரா இருக்க முடி? வேற யாரு? அந்த டபரா தலையனா தான் இருக்கும். இப்பதான் போட்டி சூடு பிடிச்சிருக்குது.
அரசே, மணி 12 ஆயிருச்சு. இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். பிறந்த நாளா? ஹாப்பி பர்த்டே டு மீ. அரசே, உங்களுக்காக ஸ்பெஷலா கேக் செஞ்சு வச்சிருக்கோம். வாங்க வந்து சாப்பிடுங்க. ஏய் மொட்டை, பாத்தியா மொட்டை, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளா? ஹாப்பி பர்த்டே டு யூ. எங்க அண்ணனுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ. என் தலைவனுக்கு. என்ன கேக்கு இருக்குன்னாவ ஒரு ஆளையும் காணோம். எதுக்கு என் கண்ணை கட்டிய? எடுத்து விடுங்க. பதில் சொல்லு, எதுக்கு என் கண்ணை கட்டின? மூச்சி, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா அந்த தங்க காசை ஏதோ போடுங்க. ஆமா, சீக்கிரமா ஏதோ தங்க காசை போடுங்க, இல்லைன்னா இந்த குளிரிலேயே உறைஞ்சு போயிருவோம் மாட்டுக்கு. இதுல எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னே தெரியலையே.